அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து டெல்லியில் பேச்சுவார்த்தை. டெல்லியில் உள்ள ஜமைக்கா தூதரகம் அமைந்துள்ள சாலைக்கு ஜமைக்கா மார்க் என பெயர் சூட்டப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. ஜமைக்கா இந்தியா இடையேயான உறவு உசைன் போல்ட்டின் வேகத்தை விட வேகமாக வளரும் எனவும் பேச்சு. பொய்களை தொடர்ந்து சொல்லி நாட்டை பிளவுபடுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இளைஞர்களையும் விவசாயிகளையும் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தூண்டிவிடுவதாகவும் ஹரியானாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேச்சு. சிவாஜி கணேசனின் 97வது பிறந்தநாளையொட்டி சென்னை அடையாறில் உள்ள மணி மண்டபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் அங்குள்ள புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். நடிகர் ரஜினிகாந்தின் இதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறும் குழாயில் வீக்கம் ஏற்பட்டதாக சென்னை அப்போலோ மருத்துவமனை தகவல். ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் விளக்கம். ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை தகவல். இன்னும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறும் முதலமைச்சர் வாரிசுக்கு முடிசூட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்துவதாக விமர்சனம். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் டிஜிட்டல் விளம்பர பலகையை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. #EPS for 2026 என்ற ஹேஷ்டேக் வாசகத்துடன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள டிஜிட்டல் விளம்பர பதாகை. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதில் மோசடி செய்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகலை பெற்றார். அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை. வானில் பறக்கும் ஹெலிகாப்டரிலிருந்து வீரர்கள் கயிறு மூலம் இறங்கி பயிற்சி. சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டிய வான் பரப்பில் சாகச ஒத்திகையில் ஈடுபட்ட ரஃபேல் உள்ளிட்ட இந்திய போர் விமானங்கள். எதிரெதிரே பறந்தும் தலைகீழாக சுழன்றும் விமானங்கள் நிகழ்த்திய சாகச ஒத்திகையால் பார்வையாளர்கள் வியப்பு. அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பேட்டி. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா, ஆந்திர பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பது பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மத்தியில், அதாவது 3வது வார பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பதிவாக வாய்ப்பு. தமிழக சராசரி இயல்பு அளவான 45 சென்டிமீட்டரை விட கூடுதலாக மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் வடிவேலு நேரில் வாழ்த்து. மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் கூட்டம் நடைபெற உள்ளது.
சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு ஆணை. திருப்பதி லட்டிற்கான நெய் கலப்பட விவகாரம் குறித்த விசாரணையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக ஆந்திர டிஜிபி அறிவிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வரை விசாரணை நிறுத்தம் என பேட்டி. செப்டம்பர் மாதத்தில் மட்டும் யுபிஐ மூலம் நாள்தோறும் 50 கோடி முறை பணப்பரிமாற்றங்கள் நடைபெற்றதாக தேசிய குடுப்பனவு கழகம் தகவல். தொடர்ந்து 5வது மாதமாக 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விளக்கம். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது இந்தியா. 2 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது இந்திய கிரிக்கெட் அணி. வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முழுமையாக கைப்பற்றியதால் 74.24 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிப்பதாக அறிவிப்பு. நடிகர் விஜயின் 69வது திரைப்படத்தின் கதாபாத்திரங்கள் வெளியீடு துவங்கியது. பாபி தியோலின் போஸ்டரை வெளியிட்டது படத்தயாரிப்பு நிறுவனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 56,400 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,050 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக நகை வணிகர்கள் தகவல். லெபனானில் நுழைந்துள்ள படைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என இஸ்ரேலுக்கு ரஷ்யா வலியுறுத்தல். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் தீவிரமடைந்து வருவது கவலையளிப்பதாகவும் கருத்து. ஜப்பானின் அடுத்த பிரதமராக எல்டிபி கட்சியைச் சேர்ந்த ஷிகரு இஷிபா முறைப்படி தேர்வு. பிரதமராக இருந்த கிஷிடா பதவி விலகியதை அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஷிகரு இஷிபா நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்வு. சீனாவின் 75வது ஆண்டு தேசிய தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை. அமைதி புறாக்களை வானத்தில் பறக்கவிட்டு கோலாகலம்.